அதனால் அந்த அந்த அறிவியல் அவர் சொன்ன அவ்வளோ விஷயமும் உண்மைகள். அந்த வெடிச்சு சாதாரண விஷயங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாமே உண்மைகள் தான். உண்மைகளை தான் படமாக எடுத்து போட்டிருக்காங்க. அந்த உண்மையிலிருந்து இந்த கருத்தான் வருகிறது. எந்த கருத்து வருது? கடவுள் இருக்கிறான்ங்கிற கருத்து. அந்த உண்மையின் மூலமாக விளங்குற கருத்துல தான் விவகாரம் இருக்குது. அவர் போட்ட அந்த ஆதாரங்கள் எல்லாம் எந்த ஒரு விவகாரமும் இல்லை. முதல் ஆதாரத்தில் இந்த குரங்கு மேட்டரில் தான் விவகாரம் இருக்குது. அந்த பிரபஞ்சம் உடஞ்சி வந்த விஷயம் இருக்குல்ல, 2 விஷயம் சொன்னார்ல, அதில் ஒரு விஷயம் வந்து 100% கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அதுலேருந்து தெரிகிற விஷயம் என்ன? ஒருத்தன் இருக்கிறான், சூப்பர் பவர் இருக்கிறான். அது என்னத்தினால இவங்க மறுக்கிறாங்க? சைக்காலஜிக்கலாக அதையும் நான் சொல்லிவிடுறேன். இவங்களுக்கு கடவுள்னு கல், மண், முயல், யானை, பன்னி எல்லாம் கடவுள் சொல்லி சொல்லி கொடுத்து அது இயற்கை வெறுக்கத்தக்கது ஆக்கப்போ அதான் காரணம் ஆகிருச்சு. அதை மைனஸ் பண்ணுங்க. பன்னி கழுதெல்லாம் கடவுள், அது ஓகே. அதை எதை நீங்கள் எதனால நீங்கள் அதை வெறுத்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் சிந்தனையினால் வெறுக்கலை. அதெல்லாம் சொல்லி சொல்லி காட்டி கடவுளுங்கிறான், கோரப்பொருள் வச்சுருக்குது, கொம்பு வச்சுட்டு தான் கடவுளா, இப்படியெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி சொல்லி கேட்டவுடனே என்ன ஆயிடுச்சு? டோட்டலாகவே கடவுள் இல்லைன்ற அளவுக்கு வந்திருக்கிறீங்களே தவிர அதை நாங்களும் ரிமூவ் பண்ணுங்க. நாங்களும் இல்லைன்னு தானே சொல்கிறோம். அதெல்லாம் இல்லை. சூப்பர் பவர் தான் நாங்கள் சொல்கிறோம். சூப்பர் பவர் அந்த பேர் என்னமோ நீங்கள் எல்லாங்க கடவுளுங்க கருத்துருங்க என்னத்தை சொல்லிட்டு போங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? கடவுளுக்கு நீங்கள் இயற்கைன்னு பொருளா? இயற்கைன்னு சில பேர் சொல்லிடுவாங்க, அதுவும் கடவுள் தான். அது நீ கடவுளை இயற்கைங்கிற வார்த்தையாக அழைக்கிறீங்கன்னு வருமே தவிர இயற்கைன்னு ஒரு ஆர்டர் பண்ணுது, அது கட்டளை எடுது, இவ்வளோ பெரிய விஷயத்தை படைச்சிருக்குன்னு அது ஒன்றும் இல்லாத சூனியமா? அப்போ கடவுளையும் சூனியமாக்குற மாதிரி ஒரு பதிலையும் சொல்லிட்டு போயிடறாங்க. இதுதான் மேட்ரு. ஃபர்ஸ்ட் விஷயம்ங்க.